ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஓ ஜாப்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓவில் வந்துட்டு மைக்ரோ டாஸ்க் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒர்க்கை எப்படி நம்ம பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம டுடே டாஸ்க் கிளிக் பண்ணிக்குவோம். இதில் கோட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வீடியோஸ் ப்ளே ஆகும். டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவமும் பெருகுது. ஒரு சாமானியனுக்கு அதை அணுகிறதுல சில சிரமங்களும் இருக்கு. இது கிளிக் பண்ணிக்கோங்க. சம்திங் வென்ட் ராங், எதிர்பார்த்தது தான். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு எரர் வருது அப்படின்னா இது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணி நம்ம திரும்பி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு இப்போது 100 பேருக்கு டவுட் வரும். அது ஆல்ரெடி நிறைய டைம் எல்லாருமே சொல்லி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. பட் ஒரு சிலருக்கு ஒரு 3 மாதம் கேப் விட்டதுனால மறந்துருக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ரௌசரில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹிஸ்ட்ரின்னு சொல்லி காமிக்கும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நீங்கள் டெலீட் ப்ரௌசிங் டேட்டான்னு இருக்கும். ஸோ இது இங்கே வந்து ஆல் டைம்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட்டுன்றதை கொடுத்து மறுபடியும் ஒரு டெலீட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த பேஜை வந்து ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்ததும் டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த 5 நிமிஷம் வீடியோவை பாருங்கள். இப்போ கோ டு பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றது ஃபுல்லாக படித்து பார்த்துக்குவோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் டாஸ்க் மாறும். ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டாஸ்க் மாறும் அப்படின்றாங்க. இப்போ நான் இந்த டைமுக்கு பண்ணுறேன்னா இந்த டைமுக்கு இந்த டாஸ்க் இருக்குது. அடுத்து 30 நிமிஷம் கழிச்சு வேறு டாஸ்க் மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறப்ப இதே மாதிரி இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இது கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டவுன்லோட் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அது பைமோட் அப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பைமோட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் வந்துட்டு லொக்கேஷன் பர்மிஷன் இது எல்லாமே வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் பண்ணுறப்ப நம்ம ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த பர்மிஷன்லாம் கேட்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே நம்ம ஆன் பண்ணிக்கோங்க. அது கேட்குறது எல்லாமே கொடுத்துருங்கன்றாங்க. ஓகே, இப்போ அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எஸ்பிஓக்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் அதில் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 4 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து போட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போய்க்கோங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது ரெகுலர் டாஸ்க். இப்போ அடுத்து என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைமோட்டில் வந்து நீங்கள் எப்பவும் போல் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டவுன்லோட் டாஸ்க் இமேஜ்னு சொல்லியிருக்கு. இது என்ன இமேஜ் அப்படின்றது நமக்கும் தெரியாது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஓகே, இப்போது வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ பேக் வந்துடுங்க. ஒவ்வொரு டைமுக்கு அதாவது 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த இமேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன்ஷாட் காமிக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம வந்து அங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேஷ்டேக்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 வேர்ட்ஸ், ஒரு 5 வார்த்தை வந்து அந்த இமேஜில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு சிலர் ப்ரைவேட்லலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பப்ளிக்கில் வச்சு போடுங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பப்ளிக்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டோரியில் போடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இப்போ இன்றைக்கி நீங்கள் போட போகிற இந்த ஸ்டேட்டஸை ஒரு 120 நாள் வந்து நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து நீங்கள் போஸ்ட் போட்டதோட அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது அடுத்தடுத்து நம்ம என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் சொன்னதெல்லாம் மறுபடி செஞ்சு பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு போஸ்ட் வந்து நம்ம அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இங்கே நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே ரெண்டாவதாக இருக்குது ஃபோட்டோ ஒரு வீடியோன்னு சொல்லி, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ரீசெண்டாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு அங்கே ஒரு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இதை பற்றி அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹேஷ்டேக் வந்து நம்ம இதில் போடணும். என்னென்ன ஹேஷ்டேக் சொல்லியிருக்காங்க? SPO BM25. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஹேஷ்டேக் எல்லாமே நீங்கள் கேபிட்டல் லெட்டர்லேயே போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் போடும்போது அதுவே கேபிட்டல் லெட்டரில் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பைமோட் ஷாப்பிங் ஹேஷ்டேக், பைமோட் அப்ளிகேஷன், வேறு என்ன, பைமோட் ஷாப்பிங், பைமோட் SPO TVM. ஓகே, பைமோட் SPO TVM. ஸோ அப்ளிகேஷன்றது அங்கே இல்லை. ஸோ 4 ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க. நம்ம 4 ஹேஷ்டேக்கும் போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து ஒரு 5 வார்த்தை அந்த இமேஜை பற்றி. ஸோ இமேஜை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ளாட் 10% ஆஃபர், பைமோட் காம்போ ஆஃபர், செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ராடக்ட், சரிங்களா, அந்த ஹலோ இருக்கீங்களா? ரெக்கார்டிங்கில் தான் இருக்கா? ஸோ இதில் வந்து கொடுத்துருக்க அந்த ப்ராடக்ட் ஒவ்வொருமே வந்து பார்த்திங்கன்னா கேசவ் 100 கிராம். ஸோ அது எல்லாமே வந்து 2105 ரூபா செல்லிங் ப்ரைஸு. பட் நமக்காக வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக ஆர்டர் பண்ணால் 150 ரூபா அந்த கொரியர் சார்ஜஸ் வந்து இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை பற்றி நீங்கள் ஒரு 5 வார்த்தை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இது ஃப்ரெண்ட்ஸில் இருக்கா, பப்ளிக்கில் இருக்கா, இல்லை ப்ரைவேட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஷோ ஆகும் சரிங்களா? ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பப்ளிக்கில் வந்து போடணும் சரிங்களா? பப்ளிக்ன்றதை கிளிக் பண்ணி செட் ஆல் டிஃபால்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் போடும்போது கூட நீங்கள் ஏதோ அவசரத்தில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் இதை மாற்ற மறந்துட்டிங்கன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக்லேயே வந்துடும் உங்களுக்கு. சரியா? சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு இது பப்ளிக்கில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட்டோட லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணணும் இல்லையா? ஸோ அதை அந்த கிளிக் பண்ணி காப்பி லிங்க்னு கடைசியாக இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஸ்பிஓவோட அந்த பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சூஸ் மீடியா எதில் போட்டோம்? நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன். நீங்கள் அது மாதிரி எதில் போட்டிங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு காப்பீடு லிங்க் அப்படின்றது இருக்குது. நம்ம இப்போ காப்பி பண்ண அந்த லிங்க்கை நான் இங்கே போட்டுடுறேன். இப்போ அடுத்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா? கடைசியாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லா ஹேஷ்டேக்கும் தெரிகிற மாதிரி இருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம அப்லோட் பண்ணணும். ஒரு சிலர் வந்துட்டு இங்கே டவுன்லோட் பண்ணுறப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு காமிச்சிது எடுத்துருப்பீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு அதை ஏதும் அப்லோட் பண்ணிட போகிறீங்க. நீங்கள் 2வதாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஏன்னா அதில் தான் நீங்கள் என்னென்ன ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத அதில் தான் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம சப்மிட் பண்ணிடலாம். இப்போ வந்து 404 எரர் வராமல் இருக்கணும். ப்ளீஸ் சப்மிட் த கரெக்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு, கீவேர்டு இன்க்ளூடட். ஸோ நம்ம ஏதோ ஒரு கீவேர்டு வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது என்ன ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம். நம்ம இன்னொரு தடவை போய் செக் பண்ணிட்டு கூட வந்துடலாம். எதை கொடுத்தாலுமே வந்துட்டு எரர்னு தான் வருது. பட் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேங்கிறது தான் எனக்கே தெரியல. ஓகே, இங்கே கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னு தோணுது. பட் எங்கே மிஸ்டேக் பண்ணேன்னு தான் எனக்கும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸில் தான் பப்ளிக்கு, அதுவும் மிஸ்டேக் இல்லை. வேறு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? இல்லை அதுக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் மாறிடுச்சா என்னன்னு தெரியல. டவுன்லோட் டாஸ்க் இமேஜில் இதுதான் இருக்குது. ஓ மை காட், ஒரு நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சரிங்களா? இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 வார்த்தை தான் இருக்கணும், 5 வார்த்தை தான் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தை இல்லை ஒரு லைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டோம் அப்படின்னா கூட அது வந்து என்ன சொல்லுது, அது வந்து எரர், இது வந்து நாங்கள் கேட்கல, இந்த கீவேர்டு வந்து இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சாமானியன் என்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா இது போடுறது இவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஸோ ஒரு நார்மல் பீப்புள்
இதை வந்து கற்றுக்கிட்டு போடுறது அவங்க எப்படின்னு தெரியல. சரி ஓகே. பட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் பண்ண மாதிரி ஒரு மிஸ்டேக்கு நீங்கள் யாரும் பண்ணாதீங்க, சரிங்களா? நான் பண்ண மிஸ்டேக் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த 15 நிமிஷம் வீடியோ ஒரு 30 நிமிஷமாக ஒரு 30 நிமிஷமாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். பட் நான் அது எதுவுமே காமிக்கலை. பட் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த பை மோட் ப்ராடக்ட் ஃப்ளாட் 10% ஆஃபர்னு போட்டிருக்கேன் இல்லையா, நீங்கள் எண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தம் 4 வார்த்தை இருக்கா இல்லை 5 வார்த்தைக்குள்ளே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுருங்க. அந்த போஸ்ட் போட்டதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிடுங்கப்பா. வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இப்போ நம்ம இந்த போட்ட போஸ்ட்டுக்கு எவ்வளோ தான் காசு வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். 500 வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டேட்டில் தான். ஓகே, இதுக்கு முன்னாடியெல்லாம் 625 ஆகிட்ருக்கு. இப்போ அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். அமௌண்ட் கம்மி பண்ணியிருக்காங்கன்றது தெரியல அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக, அதாவது போஸ்ட் போடுறது ரிலேட்டடாக டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், தெரிஞ்சால் சொல்கிறேன்.